கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் ஏதாவது பேசக்கூடிய தலைப்புகள் இருக்கிறதா சகோதரர்களே? பிரைஸ் லார்ட் அங்கிள், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட், ஆண்டவருடைய கிருபையால் நலமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. சரி, ரொம்ப சந்தோஷம் எனக்கும் கூட. சரி, எனக்கு ஒரு டவுட் இல்லை. நம்ம சகோதரர் ஒருத்தர் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கேட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தில் உள்ள பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி எல்லாம் முடியுதுன்னு சொல்லி ஜீவனை விட்டு மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெரிஞ்சிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா. ஸோ இப்படி இருக்க நரகம் வந்து அவசியமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்ம இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அறிந்தோ அறியாமலையோ செய்யக்கூடிய பாவங்களுக்காக ஏதாவது பாவம் நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து பரலோகம் போவோமா நரகத்துக்கு போவோமா? இதுதான் அவருடைய 2 கேள்வி. ரட்சிக்கப்பட்டவங்க, ஆமா, ரட்சிக்கப்பட்டவன் மீண்டும் பாவம் செய்தால் அவன் பரலோகத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா? இதுதான் கேள்வியா? ஆமா, இதுதான் கேள்வி. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து, ஆண்டவர் தான் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு, அப்போ வந்து நரகம் வந்து அவசியமான்னு கேட்கிறாங்க. நீங்க கேட்குற கேள்வி வந்து இப்போ உள்ள காலத்திற்கு இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சொல்லுவாங்க, இது கலிகாலம்பாங்க, களி முத்தி போச்சு, இது கலிகாலம் அப்படிம்பாங்க. அதே போல இப்போ நீங்க கேட்குற கேள்வியும் கிறிஸ்தவ சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிந்து போய்விட்டது என்பதற்கு ஒரு அடையாளமான கேள்விதான் இது. 2வது கேட்ட கேள்வி அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பாவம் செய்தால் அதை போய் அந்த கேள்வியை பற்றி நான் சொல்ல. இயேசு கிறிஸ்து தான் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்துட்டாரு, அப்படி இருக்கிறப்ப நரகம் எதுக்கு அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. இந்த கேள்வியை இந்த உருப்படாத பயல்க, இந்த இண்டிபெண்ட் ஊழியம்னு சொல்றானுங்க இல்லையா, அவனுங்க கும்பல் கூட்டுவதற்காக, ஜனங்களை கும்பல் கூட்டுறதுக்காக வேத வசனங்களை திரித்து பேசுவது. உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன என்பது தெரியும். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வேணும் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நேயர்கள், நம்முடைய யூடியூப்பை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், நம்முடைய யூடியூப்லேயே ரட்சிப்பு என்றால் என்னன்னு ஒரு தலைப்பில் பிரசங்கம் இருக்கு, அதை கேளுங்க, தெளிவாக கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகில உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டின்னு தான் அவர் சொன்னார். அதனால உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் கர்த்தர் சுமந்து தீர்த்து விட்டார். ஒரு குறிப்பிட்ட நாட்டவர்களுடைய பாவத்தையோ, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுடைய பாவத்தையோ, ஒரு இனத்தை சார்ந்தவருடைய பாவத்தையோ அல்ல, அகில உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். தேவன் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் நம்ம நிறைய தடவை பேசி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எல்லா டினாமினேஷன்ஸ், கிறிஸ்தவ சமுதாயம், அது பெண்டிகாஸ்டா பிரதரனா, இந்த பாகுபாடே இல்லாமல் கர்த்தருடைய அன்பு நிபந்தனையற்றது. அதாவது அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்களாம். இப்போ நம்ம வந்து கர்த்தருடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொன்னா நம்ம தேவதூஷணம் சொல்றோமா? கர்த்தருடைய அன்பு நிபந்தனைக்கு அப்பாற்பட்டது, நிபந்தனையே கிடையாதுங்கிறான். அதாவது அவர்களை எல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒரு சத்திரத்தில் சாப்பாடு போடுறாங்க, யார் வேணாலும் போய் சாப்பிடலாம், இலவசம். யாருக்கு வயிறு ரொம்ப? சத்திரத்து சாப்பாடு சார், வெளியே போர்டு வச்சிருக்காங்க, யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம்பா, சாப்பாடு இலவசம் அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க. ஒருத்தன் நல்ல பசியோடு இருக்கிறான், அந்த போர்டையே வெறிக்க பார்த்துக்கிட்டு சாப்பாட்டிலிருந்து வரக்கூடிய வாசனையை மட்டும் அப்படின்னு மோந்துக்கிட்டு நின்னாமனா அவனுடைய பசி ஆறுமா? என்ன பண்ணணும்? அவன் இலவச சாப்பாடு வந்து சாப்பிடுன்னு அவன் அழைக்கிற அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் உள்ள போய் சாப்பிட்டாதான் அவன் பசியை தீரும். ஆண்டவருடைய அன்பு இலவசம். அந்த இலவசமான அன்பை ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அப்போதான் அந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் நம்மளால அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய அன்பு இலவசங்கிறதுக்காக
நம்ம வந்து காதுல செவியில கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். என்ஜாய் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த அன்பை நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16வது அதிகாரத்துல இந்த ஜெயிலர் இருக்கார் இல்லையா, சிறைச்சாலை அதிகாரி, அவர் வந்து பவுல்கிட்ட கேட்கிறார், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 30வது வசனமும் 31வது வசனமும் வாசிங்க. அப்போஸ்தலர் 16ல் 30, 31. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30, 31 வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ரட்சிப்பு இலவசம்பா. ஆண்டவர் அகில உலகத்தின் பாவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. எல்லாருடைய பாவத்திற்கு உண்டான தண்டனையையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து முடிந்ததுன்னு வேற சொல்லிட்டாரு. அதனால நோ கண்டினியூஷன், தண்டனை கிடையாது இனிமே. அப்படியே சொன்னாங்க? அப்படி சொல்லல. அதுக்கு பதிலா அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ரட்சிப்பு ஆண்டவரை விசுவாசித்தால் மட்டும்தான் ரட்சிப்பு. ஒருவன் ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், தண்டனை தீர்ப்பிற்கு ஆளாவான். அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், தண்டனை தீர்ப்பிற்கு அவன் ஆளாவான். அப்ப என்ன தண்டனை கொடுக்கிறது? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்திற்கு அவர்கள் போய்த்தான் ஆக வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மத்தேயு 25:41 வாசிங்க. மத்தேயு 25:41. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41 வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இது யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், a group of people, ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்திற்கு போவார்கள்னு ஆண்டவருங்க சொல்றார். இவங்க எல்லாம் ஆண்டவரை விட பெரிய ஞானிகள் ஆயிட்டாங்க இல்லையா? அப்படித்தானே? இவர்கள் எல்லாம் ஆண்டவரை விட பெரிய ஞானிகள் ஆயிட்டாங்க. பாருங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த சுவிசேஷம் மிக தெளிவாக சொல்லப்பட்டது. ஒருவன் தான் பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்வார் என்று சொல்லி யோவானுடைய சுவிசேஷத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 16 வசனம் 8, 9. யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் முதல், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆக பாவம் என்று ஒன்று இருக்கிறது, நீதி என்று ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உள்ளத்திலே அங்கீகரிக்காதவர்கள் நியாய தீர்ப்பிலே எங்க போவாங்க? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிற அக்கினியும் கந்தகமும் எரியில கடலிலே தள்ளப்படுவார்கள். இது நான் சொல்லக்கூடிய வார்த்தையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தையும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் இதை எங்களுக்கு தெளிவாக போதித்தார்கள். ஏனென்றால் அன்றைக்கு போதிக்கிறவர்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். போதிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனாலே சரியான சத்தியத்தை இளம் விசுவாசிகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஊழியக்காரன் சொல்லுகிறவனே ரட்சிக்கப்படாதவன் தான், பொருளாசை உடையவன், மாய்மாலக்காரன். இன்னைக்கு 99 ஊழியக்காரன் ரட்சிக்கப்படாதவன், பொருளாசை பிடித்தவன், மாய்மாலக்காரன் சொன்னா எல்லாரும் பொங்கி எழுவாங்க.
பொங்கி அவங்க எழுந்து என்ன பண்ண, நீ எந்த அளவுக்கு அதிகமா சத்தியத்தை சொல்றவனுக்கு விரோதமா பொங்கி எழுதுறியோ அந்த அளவுக்கு அதிகமா உனக்கு அக்கினி சூடாக்கப்பட்டிருக்கும். உண்மை தம்பி, உண்மை. எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் வசனம் 4. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஒருவனுக்கு எதற்காக தண்டனை? அவன் செய்த பாவத்திற்காக அல்ல. அவன் செய்த பாவத்தை எல்லாம் கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதனாலே அவன் செய்த பாவத்திற்காக இனி அவனுக்கு தண்டனை கிடையாது. முடிந்தது. அவங்க பாசைக்கே நம்மளும் வருவோம், முடிந்ததுன்னு சொல்லிட்டார். அதனால தண்டனை தீர்ப்பு முடிந்து போனது. பாவத்திற்காக கொடுக்கக்கூடிய தண்டனை தீர்ப்பு. அவர்கள் என்னை விசுவாசியாததினாலே பாவத்தை குறித்தும், யோவான்ல வஸ்தமா யோவான் 16. ஆக அந்த காலத்துல கொலை செய்யாதிருப்பாயாக, கொள்ளையடிக்காதிருப்பாயாக, அது பாவமா இருந்தது. ஆனால் இந்த காலத்துல பாவம் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருப்பதே பாவம். என்னை விசுவாசியாததினாலே பாவத்தை குறித்தும். அது நம்ம யோவான்ல நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இங்க எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. எவ்வளவு பெரியதான ரட்சிப்பு? சாதாரண ரட்சிப்பா? தசம பாகம் கொடுத்து வாங்குற ரட்சிப்பா? காணிக்கை கொடுத்து வாங்குற ரட்சிப்பா? என்னத்தை கொடுத்து வாங்குற ரட்சிப்பு? தேவனே நமக்காக வந்து பூமியில மனிதனாக வந்து கல்வாரி இருதயத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ரட்சிப்பு. அது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! பரலோகத்தின் தேவனே பாவியாகிய மனிதர்களுடைய ஸ்தானத்திலே நின்று அந்த பாவிகள் மேல் வர வேண்டிய தேவ தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அழிந்து போகின்ற வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்டுக் கொள்ளப்படவில்லை. காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இல்லை. 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 18-19. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனம் முதல். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்திருந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு இருக்கிறோம். பரலோகத்தின் தேவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிப்போம் என்றால் உண்டானதெல்லாம் அவராலே உண்டாயிற்று. அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. சர்வத்திற்கும் அதிபதியாகிய கர்த்தர், அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவரே சகலத்திற்கும் தலையானவர், அவரே சகலத்துக்கும் தலையானவர். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் முதல். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசம் உட்கார்ந்து செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக சொன்னார். அது உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகள், அசையும் பொருள், அசையாத பொருள், ஜீவன் உள்ளது, ஜீவனற்றது. ஜீவனற்ற பொருள்னு உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா பொருள்களுக்குமே வளரக்கூடிய தன்மை இருக்கிறது. எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கிறவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கக்கூடியவர் எல்லாவற்றிற்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார். சகல துறைத்தனங்களுக்கும் சகலத்துக்கும் அவர் தலை. அவர் உன்னதங்களிலே வீற்றிருக்கக்கூடிய அவர் பூமியின் தாழ்விடங்களில் வந்தார். அது எப்படி வந்தாரு? நானோ மனிதனும் அல்ல, மனிதரில் புழுவும் ஆனேன். இந்த உலகத்தில் எவர் ஒருவராவது நான் புழுவை நசுக்க போனேன், அது என்னை எதிர்த்து போராடிச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயா, ஈ, எறும்பு எல்லாமே நம்மளை கடிக்கும்.
ஈ எறும்பு எல்லாமே நம்மளை கடிக்கும், ஆனா புழு நம்மளை கடிக்காது. புழுதான் இருக்கிறதுலேயே அற்ப ஜந்து, அருவருப்பான ஜந்து. நம்முடைய ஆண்டவர் தன்னை அந்த புழுவுக்கு ஒப்பாக்கினார். அற்பமானவராக தன்னை ஒப்பு கொடுத்தார், அருவருப்பானவராக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. ஆனால் அவர் யார்? எப்பேற்பட்டவர் அவர்? கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது 15வது வசனம் முதல். கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் முதல். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. வாசிங்க. அவர் அதரசினமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. சரி வாசிங்க. எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கும்படி அவர் சரீரமாகிய சபைக்கு தலையானவர். அவர் மூலமாக தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் தலை. எல்லாவற்றிற்கும் தலைன்னு சொன்னால் 2 பாட்டா பிரிக்கணும். ஒன்று அவர் சபைக்கு தலை, இன்னொன்று எல்லாவற்றிற்கும் தலை. இப்போ நீங்க விசுவாசிகள்லாம் ஒன்னா சேர்றீங்க, இல்லப்பனா ஊழியக்காரர்கள்லாம் ஒன்னா சேர்றீங்க, சேர்ந்துட்டு ஏதோ ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் இப்போ இந்த சமீப காலத்து உறவு. அந்த காலத்துல பாஸ்டர்ஸ் அசோசியேஷன் அதெல்லாம் அந்த காலத்துலலாம் கிடையாது. அந்த காலத்துல பாஸ்டர்களே கிடையாது. நாங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துலலாம் ஒவ்வொரு சபையிலும் ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க. எங்கேயோ ரேரா ஏதாவது ஒரு சபையில ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. மற்றபடி சபையை எல்லாம் நடத்துறது யாரு தான் நடத்துவாங்க? மூப்பர்கள் தான் நடத்துவாங்க. காரணம், அன்றைக்கு தசம பாகத்தை பிரசங்கிக்க மாட்டாங்க, காணிகையை பற்றி பிரசங்கிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வேலை வாய்ப்பு, ஓடியா ஓடியா வேலை வாய்ப்பு. ஐயா வேலை வாய்ப்பா? சம்பளம் உன் திறமைக்கு தக்கதாக, படிப்பு முழு முட்டாளாக இரு போதும். வேற தகுதி நல்லா பொய் பேச கத்துக்கோ. இன்னும் வேற தகுதி நயமா பேசி பாலிஷ் பண்ணி வஞ்சிக்க ஏமாற்ற கற்றுக்கொள். இந்த தகுதிகள்லாம் உனக்கு இருந்ததுன்னா நீ ஓடியா ஓடியா. ஊழியக்காரன் உத்தியோகம் காலி, காலியாக இருக்கிறது ஊழியக்காரன் உத்தியோகம். பைபிளை பற்றி ஒன்றும் தெரிய வேண்டாமா? ஏய் யாரையா கேட்டது உன்ன? என்ன இன்டர்வியூ நடத்துறோம், பைபிள்ல இருந்து உனக்கு என்ன சத்தியம் தெரியும்னு உன்னை கேட்டோமா? சொல்றதே சொல்றேன், ஒரு தகுதியும் தேவையில்லையா ஊழியக்காரன் ஆகிறதுக்கு. ஓடியாயா. நல்லா நீ எந்த அளவுக்கு ஊரை ஏமாத்த தெரிஞ்சு வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு வருமானம்னு சொல்றேன். மீண்டும் மீண்டும் கேட்க மாட்டேங்கிற. இதுபா உத்தியோகம் வேணுமா வேண்டாமா? உத்தியோகம் வேணுமா வேண்டாமா? உத்தியோகம் வேணும்னா பொய்ய மட்டும் தான் பேசணும், உண்மையெல்லாம் பேசக்கூடாது, பைபிள் இருக்க சத்தியங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது, வேத புரட்டனா இருக்கணும். வேத ஆமா சத்தியம் சொல்றவன கண்டமானி பேசணும். அவன் பயந்துகிட்டே மீண்டும் வாய் திறந்து சத்தியத்தை சொல்லக்கூடாது. இந்த தகுதியெல்லாம் உனக்கு இருந்தால் நீ ஊழியக்காரனா வரலாம். ஊழியக்காரனா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? சபைக்கு தலைவர். யாரு? அந்த ஊழியக்காரர் தான் சபைக்கு தலைவர். இன்றைக்கு உள்ள அலங்கோலத்தை சொல்றேன், ஆனா வசனம் என்ன சொல்றது? சபைக்கு தலை கிறிஸ்து. சரி, சபைக்கு மட்டும்தான் அவர் தலைவரா? எல்லாவற்றிற்கும் மேலான தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எந்த அமைப்பை நீ அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தக்கூடாது வசனத்தின்படி. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? அமைப்புகளை ஏற்படுத்தி அந்த அமைப்புகளுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், உதவி பொருளாளர், துணை உதவி பொருளாளர், செயலாளர், என்ன ஆக்டிங் செக்ரட்டரி. அதுக்கு என்னப்பா தமிழ்? ஆக்டிங் செக்ரட்டரி ஏதோ ஒண்ணு
ஒன்னொன்னே 3 பதவி: தலைவர், உதவி தலைவர், துணைத் தலைவர். இதெல்லாம் இந்த கேடுகட்ட பயல்களால கிறிஸ்தவத்தில் வந்த சாபக்கேடுகள். சாபக்கேடுகள். தேவனே, எல்லாவற்றிற்கும் மேலான தேவனே மனிதனாக வந்து சிலுவையிலே மரித்தார். ஒரு புழுவை போல. புழு எப்படி எதிர்த்து தாக்காதோ அதே போல அவர் யாரையும் எதிர்த்து தாக்கவில்லை. புழு எப்படி பார்க்கும் பொழுது அருவருக்கத்தக்கதாக இருக்குமோ அதே போல அவர் சிலுவையிலே அருவருக்கத்தக்க நிலைமையிலே தொங்கினார், நம்முடைய மாபெரும் மன்னவன். அப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாபெரும் தேவன் மனிதனாக வந்து இவ்வளவு அவலட்சணமான ஒரு நிலைமையிலே மனிதன் மீது வரவேண்டிய தேவ தண்டனையை தன்மேல் ஏற்று சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் தேவனாக இருப்பதினாலே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை குறித்து நீ கவலையற்று இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தால் நீ தண்டனைக்கு எப்படி தப்ப முடியும்? இது கர்த்தருடைய வசனம். இதை நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்திலே எங்களுக்கு சொன்னார்கள், நாங்களும் மற்றவர்களுக்கு சொன்னோம். ஆனால் அதன் பிறகு ஒரு காலகட்டம் வந்தது. அந்த காலகட்டம் எப்படி என்று சொன்னால், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்றியோ ஏற்றுக்கொள்ளலையோ, நீ முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும். 2வது, ஆவியானவருக்காக நீ காத்திருக்க வேண்டும். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அப்பொழுது உனக்கு பரலோகம். எதுவுமே பைபிள்ல உள்ள சத்தியம் கிடையாது. முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் பைபிள்ல உள்ள சத்தியம். நீ காத்திருந்து அபிஷேகம் பெறணும். பைபிளுடைய சத்தியத்திற்கு முழுக்க முழுக்க விரோதமானது. எபேசியர் 1:13 வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சரியா? பரிசுத்த ஆவியானவரே அவருக்குள் எப்போ? விசுவாசிகள் ஆனபோது. இந்த ரட்சிப்பும் ஆவியின் அபிஷேகமும் சைமல்டேனியஸ், ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியது. ஆனால் இவனுக்கு என்ன போதிச்சான்? நீ பரிசுத்த ஆவிக்கு காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னான். இது ஒரு காலகட்டம். ரட்சிப்புன்னா என்னன்னே சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறியோ விசுவாசிக்கலையோ அதை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. காத்திருக்கணும். என்னடா ஏண்டா காத்திருக்கணும்? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள்லாம் எருசலேம்ல காத்திருக்கல? பாவீங்களா? எருசலேம்ல அன்னைக்கு காத்திருந்தாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு பூமியில இல்ல. அதனால ஆண்டவர் சொன்னார், நான் போய் தேற்றவாளனை அனுப்புறேன், அந்த தேற்றவாளன் வரும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலே காத்திருங்கள்னு சொன்னாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார், அவர் பூமியில தான் இருக்கிறார். இப்போ நீ எருசலேமுக்கு போய் காத்திருக்கிறியா இல்ல அங்கங்க காவா ஓரத்துல காத்திருக்கியா? எங்க ஊர்லாம் காவா ஓரத்துல குத்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கேவலப்பட்ட பயிலுங்க சார். நீ காத்திருக்கும் பொழுது உனக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்காது, அசுத்தாவியின் அபிஷேகம் தான் கிடைக்கும். அசுத்தாவி பாக்குறான், எவன்டா கிணப்பையில இருக்கான்னு. ஓ, நீ காத்துக்கிட்டு பரிசுத்தாவிக்கு, அப்ப நீ வசந்துக்கு கீழ்ப்படி இல்ல. சரி, அப்ப வசந்துக்கு கீழ்ப்படி வேண்டாம், எனக்கு கீழ்ப்படி போ அப்படின்ட்டு அசுத்தாவி அவனை பற்றி கொள்கிறான். அது அந்நிய பாஷையின் அடையாளமா? ரமா பிரபா பல்லமல்லா இதான் அந்நிய பாஷையாம். இந்த திருடன்களை என்ன சார் பண்ணலாம்? இவன்களால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுமா, மகிமைப்படுமா? இது ஒரு காலகட்டம். அது அப்படி சொல்லிட்டு பிறகு அவனை சபைக்குள்ள வந்த பிறகு நீ ஊழியம் பண்ணணுமே, எப்படி பண்றது, பணம் யார் கொடுக்கறது, தசம் பாகக்கூடியான்னா சொல்லி தசம பாகத்தை ஃபோர்ஸா அறிமுகப்படுத்தின காலகட்டம் அது. அதுக்கப்புறம் சற்று போன பிறகு இன்னொரு காலகட்டம் வந்தது. அந்த காலகட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணிகளை முக்கி தூக்கின உடனே
நீ சபையில மெம்பர் ஆயிடுற. அதனால என்னைக்கு உன்னை தனிக்கிழமைக்கு தூக்கணுமோ அன்னையிலிருந்து ஒழுங்கா தசம பாகம் கொடுத்துடு. நீ சபைக்கு வரியோ வரலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை, இப்போ அது கூட காத்துக்கிட்டு இருக்க மாட்டேங்காங்க, அன்னைக்கு கொண்டாந்து தர மாட்டேங்காங்கன்னுட்டு 1ஆம் தேதியே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். 1ஆம் தேதியே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். அன்னைக்கு வந்து ஒழுங்கான முறையில் சம்பளத்தில் 10ல் 1 கொடு. யோ 10ல் 1 பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசேயன் கொடுத்ததியா? ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் நீதியை விட உங்களுக்கு நீதி அதிகமாக இருக்கணும்னாரு. அவன் 10ல் 1 கொடுத்தான், அதை விட நீ அதிகமாக கொடுக்கணும். ஏன் 10ல் 2 கொடு. நல்ல வேலை. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடு, எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டு மீதியை தரேன். அதுல நீ சோறு திம்பியோ கூழ் குடிப்பியோ கஞ்சி குடிப்பியோ, நான் ராஜபோக வாழ்க்கை வாழணும். நான் யாரு? ஆரோன். நான் தேவனுடைய ஆசாரியன். நான் எப்படி இருக்கணும்? எப்பா நான் ரட்சிக்கப்பட்ட நானு, என்னை குறித்து பைபிள் சொல்லுதியா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆக்கினீர்னு என்னை பற்றி பைபிள் சொல்லுதியா? அப்போ நான் என்னையா கோமணம் கட்டிக்கிட்டாலேனும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு உன்கிட்ட உணர்ந்து தந்துட்டு நான் கையை நக்கிக்கிட்டலேனுமா? கேட்கறதுக்கு ஒரு பயிலுக்கும் தில்லு இல்லை. கேட்கறதுக்கு ஒரு பயிலுக்கும் தில்லு இல்லை. காரணம் என்னன்னா, இவன் இந்த சண்டாள பாவி சபிக்கிறான். இவன் சாபம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிறான். இது ஒரு காலகட்டம். அதாவது முதல் காலகட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 2வது காலகட்டம் ஞானஸ்நானம் எடு, ஆவிக்கு காத்துரு. பிறகு சபைக்குள்ள வந்த பிறகு நீ காணிக்க கொடுக்கறது, உன்னை எப்படி கறக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆடி கறக்க மாட்டோம் நாங்க ஆடி கறப்போம், பாடி கறக்க மாட்டேன் நாங்க பாடி கறப்போம். இது செகண்ட் ஸ்டெப். 3rd ஸ்டெப் என்ன சொன்ன இல்லையா? 3rd ஸ்டெப், தண்ணிகளை முக்கி இது உன்னை தூக்கிட்டோமா, எங்க வேலை முடிஞ்சது, இனிமே உன் வேலை. இனிமே உன் வேலை. தண்ணிகளை முங்கி எந்திரிச்சிடலாயா? மரியாதையோட ஒழுங்கா தசம்பாத்தை கொண்டாந்து கொடுத்துரு, காணிக்கை கொண்டாந்து கொடுத்துரு. மீசையை சரிச்சா அதுக்கு ஒரு காணிக்கை. அது என்னவோ ஒரு பெரிய இதான். நம்ம பீட்டர் மீசையை சரிச்சிருக்காரு இல்லையா? அது போல மீசையை சரிச்சா அது ஒரு விழாவை வச்சு அதுக்கு ஒரு காணிக்கை கட்டணும் பாஸ்டருக்கு. உன் வீட்டுல ஸ்டவ் வாங்கினியா? இதை நினைச்சா சிரிக்காமவே இருக்க முடியாது. ஒரு வீட்டுல சார் எலக்ட்ரிக் ஸ்டவ் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க. பாஸ்டர் பொண்டாட்டியும் அந்த வீட்டுக்கு கண்டல சொல்லிக்க போயிருக்காங்க. ஜெபம் பண்ணட்டுமா? உங்க வீட்டுல வந்து இந்த வாரம் ஜெபம் பண்ணட்டுமா? ஏன் மானங்கிட்டு போய் கேட்கிறானே, சரி வந்து தொலைன்னு சொல்லிட்டீங்கன்னா போச்சு. அங்க கரெக்டா வந்து நிப்பான் பாஸ்டரும் பாஸ்டர் பொண்டாட்டியும் சொல்லலாம் போய் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்றேன்னு என்னத்தையோ ஒன்னத்தை உளறிட்டு. நான் என்ன சொல்றேன், டேய் நீ கையை நிட்டுற பிச்சைக்கார நாட்டம், அதுக்கு ஏன்டா உனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்? அதை விட நீ ஒரு கந்தல் துணியை கட்டிக்கிட்டு ரோட்ல அப்படியே கையேந்திக்கிட்டே போலாம்ல, குறிப்பிட்ட வீடுகளுக்கு மட்டும் போகாம. சரியா? எங்க காம்பவுண்ட்ல ஒரு கிறிஸ்டியன் லேடி இருக்கா. அந்த அம்மா வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா வாய் விட்டே கேட்பாங்க, ஆண்டி 4 பேர் வந்திருக்கோம், 400 ரூபா கொடுங்க. நடக்கிற உண்மை. யாருக்காவது சந்தேகம் இருந்தா வாங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆண்டி 5 பேர் வந்திருக்கோம், 500 ரூபா கொடுங்க. இப்ப நாங்க இருக்கிற ஏரியாவில் பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு கூட்டம் கூட்டமா ஆட்கள் வருவாங்க. வந்தவங்கள ஒரு ஆள் மட்டும்தான் கடைக்கு படியேறி வந்து நிப்பாரு, மற்றவங்க எல்லாம் வெளியே நிற்பாங்க. இந்த கடைக்கு படியேறி வந்து நின்றவர் சொல்லுவாரு, பெரும்பாலும் ஆண்கள் வர மாட்டாங்க, பெண்கள் தான் பெரும்பாலும் இருக்கும், ஆண்கள் 1 2 இருக்கும். ஐயா 4 பேரியா, ஐயா 5 பேரியா, இவரு அதுக்கு ஏத்தாப்புல கொடுக்கணும் இவரு. அதே போல ஜெபிக்க வரவேன், ஆண்டி நாங்க 4 பேர் வந்திருக்கோம். நடந்த சம்பவத்தை உண்மையை சொல்றேன், டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்றேன். ஒரு காயலாங்கடை, இரும்பு காயலாங்கடை, அந்த ஓனருக்கு தெரிஞ்சவங்க போல ஏதோ வகையில பழக்கம். அது என்ன பழக்கம்னு தெரியும் எனக்கு, அதை இப்போ டீட்டெயிலா சொல்ல. 3 பேர் அவங்க கடைக்கு ஜெபம் பண்ண வரணும்னு வந்தாங்க. இப்ப இந்த ஆள் என்ன பண்ணா, கலாவில் இருந்து ஒரு 100 ரூபாய், நான் சொல்றது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போலாம் 100 ரூபாயே நல்ல வேல்யூ உள்ள காலம். ஒரு 100 ரூபாயை எடுத்து இந்தாங்க பாச வாங்கி நல்லா ஜோபில் வச்சுக்கிட்டு அவங்க மாமனார் வந்திருக்காரு. இந்த ஐயாவுக்கு
அவன் தலையில் தான் அடிச்சுக்கணும். அதுக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்து இருந்தாங்க ஐயா, எங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டீங்க, அம்மா வந்திருக்காங்கல்ல, யாரு பாசுக்கு பொண்டாட்டி சார், திருப்பி அந்த அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தான். இப்படியே இவங்க வாரம் ஒரு வாட்டி மாதம் ஒரு வாட்டி வந்து வந்து அவனை மொட்டையடிச்சு அவன் கடையை விட்டுட்டு கள்ள ட்ரெயின்ல ஊருக்கு போயிட்டான். டிக்கெட் எடுக்க கூட அவங்க கையில காசு கிடையாது. இப்படி எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து இருக்கிறது. இந்த பெந்தகோஸ்தே பெருச்சாலிகள், தசமபாக தருதலைகள் எத்தனை குடும்பங்களை நாசம் பண்ணியிருக்கானுங்க. சரி, அது ஒரு காலகட்டம். நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டா உனக்கு பரலோகம் தான், நீ பரலோகம் போயிடலாம். ஆனா அதுக்கு என்ன அடிஷனல் கண்டிஷன்? நீ எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கணும், எல்லாவற்றிலும் கொடுக்கணும் தசமபாகம். சரி, இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க ட்ரெண்ட் தான் இந்த சகோதரன் கேட்ட ட்ரெண்ட். இயேசு கிறிஸ்து தான் எல்லாருக்காகவும் மரித்து விட்டார் அல்லவா? ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை இல்லையா? அதனால என்னத்துக்கு ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நீ எல்லாரும் பரலோகம் தான்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் பரலோகம் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் பரலோகம் தான், ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிறகு எதுக்கு ஜெபக்கூட்டம் நடத்தீங்க, ஊழியம்னு சொல்றீங்க, ஜெபக்கூட்டங்கிறீங்க, எல்லாரையும் வர வைக்கிறீங்க, தசம பாகம் கேட்கறீங்க, காணிக்கை கேட்கறீங்க. அதுவும் ஆசீர்வாதத்துக்காகடா. உலகத்துல பிச்சைக்காரனா வரது சாவுப்புற எங்கட பாருடா, நாங்க எவ்வளவு பெரிய 5 கோடி ரூபாய் கார்ல போறோம்டா. அந்த 5 கோடி ரூபாய் கார் நீ வாங்குறது எப்படி? வேண்டாமா உனக்கு? இப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே சாவு போறியா? இல்ல ஒரு பழைய 2 வீலர் டப்படப்படப்படன்னு ஓட்டிக்கிட்டு சாவு போறியா? இந்த 5 கோடி ரூபாய் கார் நீ வாங்க வேண்டாம்? ஆமா பாஸ்டர், வாங்கணும் பாஸ்டர். நானும் உன்ன போலதான்டா ஏழையா இருந்தேன், தசமபாகம் கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், அந்த பாஸ்டர் கலா கட்டினாரு, நான் கார் வாங்கினேன். ஆசீர்வாதம், கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். அதனால நீ கொடுத்துப்பார். ஏன்ட்ட இப்படி சொன்னா செவுல 2 கொடுத்து பார்ப்பேன். இந்த அப்பாவி ஜனங்கள், ஏழை ஜனங்கள், பண ஆசை, பண ஆசை. யாருக்கு சார் ஆசை விட்டது? பண ஆசை வந்து பிசாசாட்டம். ஐயோ, நம்ம பங்களா கட்டிட மாட்டோமா, நம்ம பெரிய கார் 5 கோடி ரூபாய் கார் வாங்கிட மாட்டோமா, பங்களா கட்டிட மாட்டோமா? ஏன்னா கார்டன் பங்களாவா, தோட்ட பங்களா இல்லையா? ஒரு 50 ஏக்கர் இடத்தை வாங்கி நல்லா மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு எல்லாம் போட்டு நடுப்புல ஒரு பங்களா கட்டி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? ஏய், என்ன நிறைவேறியா? குடியா, கொடுத்து பாரியா. ஞானஸ்நானம் நீ எடுத்தேனா உன் இனபந்துகளுக்கு தெரியும், இந்த பையன் ஞானஸ்நானம் எடுக்கிறான் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் தவிர்க்கலாம், விடு. ரட்சிப்பு இலவசையா, எல்லாரும் ரட்சிப்பு தான், எல்லாருக்குமே பரலோகம் தான், யாருக்குமே நரகம் கிடையாது. அதுதானே சார் உங்க வாசகருடைய நோக்கருடைய கேள்வி? எல்லாருக்குமே பரலோகம்தான். ரட்சிப்பாவது இன்னொன்னாவது குப்பையில எடுத்து போட்டு ரட்சிப்பெல்லாம். இப்ப ஏற்பட்ட சத்துருக்கள் இப்ப உருவாகி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உலக புகழ் பெற்ற ஊழியக்காரர்கள். இந்த பிரசங்கம் கொடுக்கிறவன் ரட்சிப்பு தேவையில்லை, தேவை இல்லை அப்படின்னு பிரசங்கிக்கிறவன் தான். இந்த சாத்தானின் மக்கள் தான் இன்றைக்கு உலக புகழ் பெற்ற பிரசங்கமான. இவர்களுடைய ஒரே பாயிண்ட், குடு குடு குடு. தசமபாகம் கொடுத்தேனா அது பழைய ஏற்பாடு பரிசேயன். அப்போ எவ்வளவு கொடுக்கணும்? மோர் தென் 1, 10ல் 1 தசமபாகம். இந்த 10ல் 2க்கு எதாவது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கானுங்களா இந்த கள்ளப்பயில்வ? 10ல் 2, 10ல் 3 அப்படிங்கிறதுக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அள்ளி கொடுங்கள். இவன் பரலோகம் போறவனா? இவனை நம்புறவன் பரலோகம் போறவனா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10.
கலாத்தியர் 3:10 வாசிங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆமா, தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியை. நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்ட கற்பனை தான் தசமபாகம். இன்றைக்கு தசமபாகம் கேட்கிறவனும் சாபத்திற்கு உட்பட்டவன், தசமபாகம் கொடுக்கிறவனும் சாபத்திற்கு உட்பட்டவன். இப்ப இந்த சுவிசேஷம் இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறுபாடான நிலைமையில போயிடுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது ரட்சிப்பினுடைய மதிப்பை குறைச்சிட்டாங்க. பிசாசு ஜனங்களை வஞ்சிப்பதற்கு உண்டான ஒரு நிலைமையில இன்றைக்கு பிரசங்கங்கள் போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து நீங்க கேட்டீங்க, சரி ரட்சிப்பு என்று ஒன்று இருக்கிறது என்றே வைத்துக் கொள்ளுவோம். ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையை அடைந்தான். அப்படி அந்த ரட்சிக்கப்பட்ட அவன் மீண்டும் பாவம் செய்தால் அவன் பரலோகத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா அப்படிங்கிறது உங்களுடைய இரண்டாவது கேள்வி. இப்ப அதுக்கு உங்களுக்கு விடை வேண்டும் என்று சொன்னால் 1 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தியமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். சரி, இந்த பாருங்க. இப்ப இந்த இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அஞ்ஞானிகள்னு சொன்னா ரட்சிக்கப்படாதவங்க. இந்த ரட்சிக்கப்படாதவன் செய்ய துணியாத ஒரு காரியத்தை கூட தகப்பனுடைய மனைவி, அதாவது இவனை பெத்த தாய் அல்ல, தகப்பனுடைய இவனுக்கு மாற்றான் தாய், அவளை இவன் வைத்துக் கொண்டு இருக்கிறான். அவ எவ்வளவு துன்மார்க்கமான ஸ்திரியா இருப்பா, அதையும் யோசிக்கணும். ஆம்பளைங்களை மட்டுமே குறை சொல்லிட்டு போக கூடாது. இந்த பாலியல் குற்றங்கள்ல பெண்களுக்கு பெரும்பகுதி உண்டு. இப்போ அவளை இவன் வச்சுக்கிட்டு இருக்கான். பவுல் அதை கடுமையா சாடுகிறார். அவனை ஏன் நீங்க ஐக்கியத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இன்றைக்கு சபைகளில் உள்ள ஐக்கியத்தில் விபச்சாரக்காரன், வேசிக்கள்ளன், விபச்சார புரோக்கர், இவங்கெல்லாம் சபையில முக்கியமான ஸ்தானத்துல இருக்கிறானுங்க. பாஸ்டர் என்ன பண்றாரு, சபைக்கு வர பொண்ணுங்களை கிப் பண்ணிக்கிட்டாரு. ஒரு பெரிய வீடு, ஒரு சின்ன வீடு. பெரிய வீட்டுக்கு தசமபாகம், சின்ன வீட்டுக்கு காணிக்கை. இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது அந்த தம்பிக்கு, உங்கள்ட்ட கேள்வி கேட்டு தம்பிக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தான் என்றால் அவனுக்கு நரகமா இல்ல பரலோகமா அப்படின்ட்டு. இப்போ இந்த மனிதனை பற்றி இதை விட பெரிய பாவம் உலகத்துல இருக்க முடியாது. அதனாலதான் நான் இதை எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரியா? இந்த பாவம் செய்தவனை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? 5வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அவனை சபை விட்டு தூர தள்ளு, சாத்தானுக்கு ஒப்பு கூட அவனை. ஆனால் அவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே ரட்சிக்கப்படும். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருத்தன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ரட்சிப்பு உண்மையானது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் ஏதோ மாம்ச விலகினத்தினாலே அவன் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்து அந்த பாவத்திலே அவன் நிலைத்திருக்கிறான். அவன் பரலோகம் போவானா? மாம்சத்து அழிவுக்கு, மாம்ச அழிவு. அதை பற்றி நம்ம சொல்லும்பொழுது சரீரத்தில் அவனுக்கு பல விதமான நோய்கள் வரலாம். கர்த்தருடைய தண்டனை அவன் மீது வரலாம். சிலருக்கு குஷ்டரோகம் வரும், சிலருக்கு காச நோய் வரும், சிலருக்கு புற்றுநோய் வரும். இப்படி அந்த தவிர்க்க, அதாவது கஷ்டத்தை அதிகமாக கொடுப்பதும் சீக்கிரத்தில் குணப்படுத்த முடியாததுமான நோய்கள் வரும். அதனால்தான் மாம்ச அழிவுக்கென்று அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகுது. எல்லாரையும் போல பூமியிலே கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களை போல அவனுடைய ஆத்மாவும் பரலோகத்தில் இருக்குமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வாசிங்க தம்பி, 13ல இருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் முதல். ஒரு அவனவன் வேலைப்பாடு வெளியாகும், அவன் நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்முள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும்.
அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் ஆகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். இங்க அவன் கட்டினதுன்னு சொன்னா இப்ப இந்த செங்கல் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம்லாம் பண்றாங்க. இந்த பீச்சுக்கு எதிரில் ஒரு பில்டிங்ல ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் என்னன்னா, ஒரு செங்கல் 300 ரூபாய், கம்பி இருக்கு, மணல் இருக்கு, ஓடியா கருங்கல் ஜல்லி இருக்கு, எல்லாத்தையும் என்கிட்ட காசு கொடுத்து வாங்கி ரசீது வாங்கிக்கோ, நான் பரலோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். பரலோகத்துல அங்க உனக்காக கட்டடம் கட்டுவாங்க. அதை மீன் பண்ணிடாதீங்க. இங்க ஒருவன் கட்டினது நிலைத்தால், இங்க ஒருவன் கட்டினது என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக எந்த அளவிற்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்தீர்கள், எந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுகளை சகித்து வாழ்ந்தீர்கள், அதையெல்லாம் அக்கினி பரிசோதிக்கும். அழிந்து போகின்ற பொண்ணு அக்கினியினாலே பரிசோதிக்கப்படும். அதை விட விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் அக்கினியினாலே பரிசோதிக்கப்படும். அப்போ பொண்ணு அக்கினிக்கு நிற்கும், மரம் புல்லு வைக்கோல் அக்கினிக்கு நிற்காது, சாம்பல் ஆயிடும். அப்போ அதை கட்டினவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் கட்டினது எல்லாமே பாழாகி போச்சு. சரி, அவனை பற்றி என்ன? அவன் கட்டினதெல்லாம் பாழாகி போச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருத்தன் பாவம் செய்யறான் சார், அவன் பாவம் செய்யும் பொழுது அவன் கர்த்தருக்காக வாழல, உலகத்திற்காக வாழ்ந்து பிரயாசப்படுகிறான். இந்த உலகத்துல ஒருவேளை அவன் ஓஹோ ஆஹோ அப்படின்னு வாழலாம். ஆனா பரலோகம் போகும் பொழுது அவனுடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனாலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு உண்டான பரிசும் கிடைக்காது. மாறாக ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் தான் இருப்பான். பரலோகத்தில் எப்படி இருப்பான்? அக்கினியிலிருந்து தப்பினதை போல. இப்போ பிரியாணி பண்றாங்க, தெருல அடுப்பை வச்சு பிரியாணி பண்றாங்க. அந்த பிரியாணி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த கட்டையெல்லாம் எடுத்து வெளியே எடுத்து அப்படி தண்ணியை தொளிச்சு நெருப்பு அணைச்சு வைப்பாங்க. எங்க கொண்டு வைப்பாங்க சார்? கல்யாணத்துக்கு பிரியாணி பண்ணாங்க. இப்ப இந்த கட்டையெல்லாம் அணைச்சு எங்க கொண்டு போய் வைப்பாங்க? மணமேடையில வைப்பாங்களா? காவாய்கிட்ட வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எதுனா நெருப்பு இருந்தா அந்த காவா தண்ணிகளையும் முக்குவாங்க. அதை போலதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு மன துணிவோடு துணிகரமாக ஒருவன் பாவம் செய்வான் என்றால் பரலோகத்தில் அவனுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கும். ஹாலுக்குள்ள நடு ஹாலில் கொண்டு வைப்பது சிறப்பான ஒரு காரியமா, இல்ல ஒரு மூலையில காவா ஓரமா போடுறது சிறப்பான காரியமா? இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிறவனுடைய நிலைமை இந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் படி இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா? அவன் ரட்சிக்கப்பட்டது உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அதன் பிறகு அவனுடைய கிரியைகள் கர்த்தருக்கு மகிமை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அவன் பரலோகத்தில் தான் இருப்பான். 5வது அதிகாரத்தில் பார்த்தோம், தகப்பன் மனைவியை வைத்துக் கொண்டிருந்தவனே பரலோகத்தில் இருப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவன் இந்த 3வது அதிகாரத்தையும் அதான் சொல்லி இருக்கு. அவனோ ரட்சிக்கப்படுவான், ஆனால் மகிமையோடு இருக்க மாட்டான், ஒரு கரிக்கட்டையை போல இருப்பான். அதனால தம்பி, நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு தான் வரலையா? நீங்க தானே கேட்டீங்க, ஆன்சர் வந்துட்டுதான் புரிஞ்சுக்கிட்டுதான். அதனால ரட்சிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. ஒருத்தர் கூட நரகம் போக மாட்டாங்க, நரகமே தேவையில்லாதது அப்படின்னு சொல்லுவது கள்ள உபதேசம், மாறுபாடான போதனை, பிசாசின் உபதேசம். இன்னும் அடுத்த ஸ்டெப் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிசாசுகள், அவன் தலைவன் பேர் என்னப்பா? பிசாசுகளுடைய தலைவன் பெயர் செபூல். அவனுக்கு கூட நரகம் இல்லை. கர்த்தர் நரகத்தையே வேனிஷ் பண்ண போறாரு. கர்த்தர் அன்பே உருவானவர். உங்களை செக் பண்றதுக்காக தான் நரகத்தை கொஞ்சம் பண்ணி காமிச்சாரு. இனிமே கூடிய சீக்கிரத்தில் நரகம் வேனிஷ் ஆகிடும். நம்ம எல்லாருமே பிசாசுல இருந்து, அவன் தோழர்கள்ல இருந்து, அவன் சிஷ்யர்கள்ல இருந்து, அவன் தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே நாம் பரலோகத்துல தான் நம்ம இருப்போம். ஏன் ஆண்டவர் கூட பரலோகத்தை காலி பண்ணி கொடுத்துட்டு வெளியேறிக்கிறவர். இந்த அக்கிரமக்காரங்க பூரா பரலோகத்தை ஆக்குப்பை பண்ணிக்கிடுவாங்கன்னு போதிக்கும் காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால என்னை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பெருச்சாளிகளுக்கு கவனமாக இருங்கள். பெருச்சாளி வீட்டை கெடுக்கும், பெந்தகோஸ்தேக்காரன் கிறிஸ்தவ சமுதாயத்தை கெடுப்பான். அதனால பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரட்சிப்பை இழந்து போகாதீருங்க, நரகத்தின் மக்களாக மாறி போகாதிருங்க.
ரட்சிப்பு என்பது நீ கொடுக்கக்கூடிய தசம பாகத்தினால் சம்பாதிக்கக்கூடியது அல்ல. நான் முதல்ல சொன்னேன், அழிந்து போகின்ற பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால்தான் ரட்சிப்பு. அதனால ஏமாந்து போகாதீங்க. நரகம் என்று ஒண்ணு கர்த்தர் வேட்டிக்காக வீணுக்காக ஏற்படுத்தி வைக்கவில்லை. பிசாசுக்கும் அவனை பின்பற்றக்கூடிய அவனுடைய சிஷ்யமார்களுக்கும் நரகம். இன்றைக்கு பிசாசு அநேகரை நம்ம எதுக்குப்பா ஓட்டிக்கிட்டேன்னுட்டு ஒரு பெரிய பிசாசின் தொண்டனை உருவாக்கிடுறான். அவனை எல்லாரும் எங்க அங்கிள், எங்க அண்ணே, எங்க அங்கிள் அப்படின்னுட்டு லட்சக்கணக்கானவன் பின்பற்றான். பிசாசு அப்படி அழகா சாய்வு நாற்காலில் உட்காந்துக்கிட்டு நம்ம சிஷ்யப்புல பன்றிகளை ஓட்டிக்கிட்டு போறான். நம்முடைய சிஷ்யப்புல பன்றிகளை ஓட்டிக்கிட்டு போறான். நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, நம்ம ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கான். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் அந்த நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க ஏமாந்து போனா போங்க, உங்கள் மேல் உள்ள ரத்தப்பலி என்னை விட்டு அகன்றது. ஓகே, ரைட்டுங்க, ரொம்ப நன்றி. சரி, நான் கேட்ட சகோதரர் கேட்ட கேள்வி ரெண்டுமே நல்ல புரியுற மாதிரி பதில் சொன்னீங்க வேதத்தின் அடிப்படையில். ரொம்ப நன்றி. இன்னும் இதுக்கும் புரியலன்னு சொன்னா திருப்பி கொஸ்டின் போடுங்க. அடுத்து எப்படி இதை இன்னும் லகுவா சொல்லலாம்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணலாம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.